அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏயோட அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஎன்ஏ அப்ளிகேஷனில் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளால் பெஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜோ இல்லை பெஸ்ட்டு அஃபிலியேட்டட் காலேஜோ எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 to 1 lakh அப்ளிகேஷன் இந்த டிஎன்ஏக்கு வரும். இந்த 1 lakh அப்ளிகேஷனில் நம்ம அப்ளிகேஷன் இந்த வீடியோவை எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா இந்த வீடியோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லானது. என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளே போனதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டிஎன்ஏ வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ www.tnau.youcanapply.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டதுனால நான் சைன்இன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சைன்இன் கொடுத்துட்டு உங்கள் இமெயில் ஐடி உங்கள் பாஸ்வேர்டை அதில் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போயிடுவீங்க. ஸோ உள்ளே போனதும் நமக்கு இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். ஓகேங்களா? இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்லோட் ஆஃப் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்கும், இன்ஸ்டியூட் லாஸ்ட் ஸ்டடின்னு இருக்கும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 12th சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மார்க் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், கோர்ஸ் காலேஜ் செலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் காலேஜ் செலெக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த கோர்ஸ் காலேஜ் செலெக்ஷன் தான். டிஎன்ஏ அப்ளிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செக்மெண்ட் இதுதான். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்ஏயு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இதை ஃபில் பண்ணுறதே கிடையாது, யாருமே இதை சேஞ்ச் பண்ணுறதே கிடையாது. எல்லாருமே அப்படியே நேராக சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம சேஞ்ச் பண்ணணும். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் ஆஃப்க்கும் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு காலேஜாக சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ் எல்லாம் கீழே இருக்கும், ஒரு சில இம்பார்ட்டன்ட் காலேஜ்லாம் மேலே இருக்கும். இப்படின்ட்டு மாற்றி தான் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா எடுத்து கீழே இருந்து இப்போ திருச்சி நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து இப்படி மேலே போடணும். அதே போல் மதுரை நமக்கு தேவையா எடுத்து அதேமாதிரி மேலே போடணும். ஸோ இந்தமாதிரி நிறைய நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும். நமக்கு ஹார்டிகல்ச்சர் பிடிச்சிருக்குன்னா சொல்லிட்டு பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் தூக்கிட்டு நம்ம மேலே வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணணும். இப்படி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் டாப் காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெகுலராக போடணும். இப்படி சேஞ்ச் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய காலேஜ் கூட கிடைக்காம போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் தான். இதில் உங்கள் கட் ஆஃப்க்கும் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கவர்மெண்ட் காலேஜ் ரேங்கிங் பண்ணணும். அதுக்கடுத்தது அஃபிலியேட்டட் காலேஜ் நீங்கள் ரேங்கிங் பண்ணணும். இதை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். 80% ஆஃப் பீப்புள் டிஎன்ஏ சர்வேலே சொல்கிறாங்க 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இந்த ப்ரிஃபரன்ஸை சரியாக பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெஸ்ட்டு காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இம்பார்ட்டண்டான ட்ரிக்ஸே இதுதான். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு பண்ண தெரியல சார், ஏன்னா யாராலையும் பண்ண தெரியாது. நான் நிறைய பேர் என்ன கொண்டு போய் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்துருக்கேன். ப்ரௌசிங் சென்டரில் எது டாப் காலேஜ், எது மிட்ரேஞ்ச் காலேஜ், எந்த காலேஜ் பற்றியுமே தெரியாது. கோயம்புத்தூரை மட்டும்தான் தெரியும். கோயம்புத்தூருக்கு அடுத்தது எந்த காலேஜ் செகண்ட் வரும், எந்த காலேஜ் தேர்ட் வரும், எந்த காலேஜ் ஃபோர்த் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜில் வானவராயர் தான் நம்ம சொல்கிறோம். வானவராயருக்கு முன்னாடி தேனி கேட் இருக்குது, ஆதிபராசக்தி இருக்குது. இதுமாரி நிறைய இம்பார்ட்டண்டான காலேஜ். இதை எல்லாத்தையும் வரிசைப்படுத்துறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதனால் மறக்காமல் எல்லாருமே நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த இதுலேயும் நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறதுல பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை நான் ரெடி பண்ணி தரேன். அதை நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் போடுங்க. அப்படி போடும் பட்சத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஈஸியாக நீங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறவங்க இதை போல் சேஞ்ச் பண்ணாமல் தான் விட்டுடுறாங்க. அதனால் காலேஜை பெஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.